வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு விரிவான ஆய்வு செய்ய போறோம். வணக்கம். இந்திய பங்குச் சந்தையில பல வருஷமா அனுபவம் வாய்ந்த சங்கரன் நரேன் அவரோட முதலீட்டு பயணம், அவர் கத்துக்கிட்ட பாடங்கள் பத்தி தான். ஆமா. உங்ககிட்ட இருக்கிற ஒரு நேர்காணல்ல இருந்து தான் இந்த தகவல்களை எடுத்திருக்கோம். முக்கியமா எதுக்குன்னா, நீங்க அவரோட அனுபவத்திலிருந்து சந்தை எப்படி ஏறி இறங்குது, ரிஸ்க்னா என்ன, அப்புறம் இந்த மனோபாவம், அதாவது டெம்பரமெண்ட், அது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இதுல ஆழமா போகலாம். ஏன்னா சந்தையோட ஏற்ற இறக்கம், கத்துக்கிட்ட பாடங்கள், இன்னைக்கு இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு தேவையான அறிவுரைன்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. சரி, முதல்ல அவரோட ஆரம்ப கால ஆர்வம், அதுவே சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி? அவங்க அப்பா அந்த ஃபெராஸ் சட்டம் காரணமா பங்குகளை விற்க வேண்டிய கட்டாயத்துல இருந்த பெரிய எம்என்சி நிறுவனங்களோட ஐபிஓல முதலீடு செஞ்சிருக்காரு. ஓ, ஃபெரா ஐபிஓவா? 80கள்லயா? ஆமா, அப்போ நல்ல கம்பெனி பங்குகள் ஒரு லாட்டரி மாதிரி சுலபமா கிடைச்சிருக்கு போல. அப்படியா? அந்த சூழல் தான் சின்ன வயசுலயே அவருக்கு நம்பர்ஸ் மேலயும் பேலன்ஸ் ஷீட் மேலயும் ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்கு. அதுவும் சென்னையிலயா? 80கள்ல பங்குச்சந்தை பத்தி யாருக்கும் பெருசா தெரியாதே. ஆமா, ரொம்ப அரிதான விஷயம். அப்போலாம் ஐஐடி, ஐஐஎம் படிச்சவங்க கூட வெளிநாடு போறதுதான் குறிக்கோளா வச்சிருந்தாங்க. பங்குச்சந்தை ஆர்வம்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. கரெக்ட். அப்புறம் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்தியாலயே தங்க முடிவு பண்ணி ஐசிஐசிஐல சேர்ந்தது ஒரு முக்கியமான கட்டம். ஓ, அங்க என்ன கத்துக்கிட்டார்? அங்க ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் பிரிவுல வேலை. அதாவது கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை ஆழமா ஆய்வு செய்யணும். சரி. கடன் சம்பந்தப்பட்ட வேலைனாலும் ஒரு கம்பெனியை எப்படி அலசி ஆராயணும்னு முறையா கத்துக்கிட்டது அங்கதான். அதுதான் பின்னாடி பங்காய்வுக்கு அடித்தளமா அமைஞ்சது. நல்ல அடித்தளம். அதுக்கப்புறம்? அடுத்து 90கள்ல ஒரு புரோக்கிங் நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த 90கள் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கங்கள் அதிகம். கரெக்ட். ஆரம்பத்துல சந்தை பயங்கரமா ஏறிச்சு, அப்புறம் அதே வேகத்துல விழுந்துச்சு. அதனாலதான் அந்த காலத்தையே ஒரு இழந்த தசாப்தம்னு சொல்றாங்க. ஆமா, அப்பதான் அவர் ரிஸ்க பத்தி தீவிரமா உணர்ந்திருக்கார் இல்லையா? ஆமா, அந்த அடிதான் பங்குச்சந்தையில உண்மையான ரிஸ்க் இருக்குன்னு அதற்கு புரிய வச்சிருக்கு. அதனாலதான் இப்போ இருக்கிற தலைமுறை முதலீட்டாளர்கள் இந்த ரிஸ்க சரியா புரிஞ்சுக்கலையோனுங்க அவர் கவலைப்படுறார். இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்க. 97, 98 சந்தை வீழ்ச்சியில பாதிக்கப்பட்ட அவரோட நண்பர்கள் சில பேர் சேர்ந்துட்டாங்களாம். ஓ, எதுக்கு? ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடி தாங்க செஞ்ச முதலீட்டு தவறுகளை பத்தி எந்த ஈகோவும் இல்லாம ஓப்பனா பேசி அலசி ஆராய்ஞ்சிருக்காங்களாம். அடடா, இது நல்ல விஷயமாச்சே. இந்த சுய பரிசோதனை தான் 99 டெக் பூம் சமயத்துல, அதாவது எல்லாருமே டெக் பங்குகள் பின்னாடி ஓடினப்போ பயங்கர ஃபோமோ இருந்தும் இவங்கள தவறான முதலீடுகள்ல இருந்து காப்பாத்திருக்கு. இது ஒரு பெரிய பாடம். இதுலேருந்து தான் நரேன் திரும்ப திரும்ப சொல்ற அந்த முக்கியமான கருத்து வருது. எது? முதலீட்ல உங்க அறிவு எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு உங்க மனோபாவம், அதாவது டெம்பரமெண்ட் தான் முக்கியம்னு. இத ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். ஆமா, இது நடைமுறையில் எவ்வளவு கஷ்டம்னு 2007 இன்ஃப்ரா பூம் சமயத்துல உணர்ந்துதா சொல்றார். அப்போ தரமில்லாத நிறுவனங்கள்ல கூட முதலீடு செய்ய சொல்லி பயங்கர அழுத்தம் வந்திருக்கு. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்றார். இப்போ கம்பெனிகள் நல்லா இருக்கலாம், ஆனா வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடு ரொம்ப அதிகமா இருக்கிறது ஒரு சவால்னு சொல்றார். சந்தை உச்சத்துல இருக்கும்போது மத்தவங்க பணத்தை வச்சு முதலீடு செய்யறது உங்க மனோபாவத்துக்கு ஒரு பெரிய டெஸ்ட். இந்த மாதிரி அனுபவங்கள்னால தான் அவர் ஒரு கான்ட்ராலியன் முதலீட்டாளரா மாறிட்டார் போல. ஆமா, அதாவது சந்தை போக்குக்கு எதிரா யோசிக்கிறது. குறிப்பா பெரிய தொகையை நிர்வகிக்கும் போது இது அவசியம்னு நினைக்கிறார். எதெல்லாம் கான்ட்ராரியன் முதலீடுன்னு சொல்றாரு? சந்தையால கண்டுக்கப்படாத விலை மலிவா இருக்கிற துறைகள்ல முதலீடு செய்யறது. உதாரணமா 2018-20ல மெட்டல்ஸ், புது துறை நிறுவனங்கள், டெலிகாம். இப்போ மெகா கேப்ஸ், எஃப்எம்சிஜி மாதிரி துறைகள் மேல கவனம் செலுத்துறதா சொல்றார். அப்போ இது மட்டும்தான் வழியா? இல்ல, அவரே சொல்றார். பீட்டர் லிஞ்ச் மாதிரி வளர்ச்சி முதலீடு, growth இன்வெஸ்டிங் செய்றவங்களும் இருக்காங்க. அதுவும் ஒரு வெற்றிகரமான வழிதான்னு தனக்கு கான்ட்ராரியன் முறை சரிவருதுன்னு சொல்றார். சரி, முதலீட்டாளர்களுக்கு அவர் சொல்ற சில நடைமுறை ஆலோசனைகள் என்ன? முதல்ல சொத்து ஒதுக்கீடு, அசெட் அலோகேஷன் சொல்றோமே அது. சிம்பிளா சொன்னா, ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ண அசெட்டை வாங்கணும், ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதை விற்கணும். இது கேட்க ரொம்ப எளிதா இருக்கும். ஆனா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செய்யறது ரொம்ப கஷ்டம். சைசிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த ஸ்டாக் வாங்குறோங்கிறத விட எவ்வளோ வாங்குறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்றார். ஓ ஆமா, இது நிறைய பேர் யோசிக்கிறது இல்ல. ஆமா, ஒரு நல்ல ஸ்டாக்கை கண்டுபிடிச்சாலும் கொஞ்சமா முதலீடு செஞ்சா பெரிய பலன் இருக்காது. அப்புறம் விக்கிறத பத்தி அதுவும் ஒரு பெரிய சவால் தானே.
ஆமா, அதுக்கு ஒரு வழி சொல்றாரு. ஸ்விட்ச் முறை. ஸ்விட்ச் முறையா? அப்படின்னா? ஒரு பங்க எக்ஸ் விக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே அந்த பணத்துல அடுத்து என்ன வாங்க போறோம் ஒய் அன்னு முடிவு பண்ணிடணும். அப்போ செல் எக்ஸ் டு பை ஒய்ங்கிற மனநிலையில செயல்படும் போது வித்தத பத்தின வருத்தம் குறையும் சொல்றார். இது நல்ல யோசனையா இருக்கே. அப்புறம் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. என்னது? இந்த டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் போகவே வேணாம்னு சொல்றாரு. அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அது ரொம்ப ரிஸ்க். அப்போ என்ன பண்ணலாம்? எஸ்ஐபி பத்தி கூட ஒரு கேள்வி கேக்குறாரு இல்லையா? ஆமா, எல்லாரும் எஸ்ஐபி நல்லது, சந்தை விழும்போது நிறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சந்தை பயங்கரமா விழும்போது எத்தனை பேர் பயப்படாம தொடர்ந்து முதலீடு செய்வாங்க? இதுவும் கடைசியில மனோபாவம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதேதான். ஆக நரேனோட இந்த பயணத்துல இருந்து சந்தையோட சுழற்சிகள், ரிஸ்க் பத்தின ஆழமான புரிதல், அறிவை விட மனோபாவம் தான் முக்கியங்கிற உண்மை, அப்புறம் அசெட் அலோகேஷன், சைசிங் மாதிரி நடைமுறை உத்திகள்னு நிறைய கத்துக்கலாம். ஆமா, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி, நரேனே கேக்குற கேள்வி இது. இந்த மனோபாவங்கிறது பிறவில வர்றதா இல்ல நாமளே வளர்த்துக்க முடியுமா? நல்ல கேள்வி. ஒரு முதலீட்டாளரா நீங்க சந்தையோட இந்த கணிக்க முடியாத ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க தேவையான அந்த சரியான மனோபாவத்தை எப்படி வளர்த்துக்க போறீங்க? குறிப்பா உங்க பழைய அனுபவங்கள் நல்லதோ கெட்டதோ இல்ல அனுபவமே இல்லாத நிலை உங்க முடிவுகளை பாதிக்காம எப்படி பார்த்துப்பீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க.